ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. மாமா எங்கேன்னு நினைப்பீங்க, அதுக்கான வீடியோ தான் இது. மாமா என் கூட இல்லை. அவர் வேலைக்கு போயிட்டார். என்ன திடீர்னு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. திடீர்னு இல்லை, வந்ததுலேருந்தே கொஞ்சம் எங்களுக்குள்ள சில மனக்கசப்புகள். என்ன கசப்புனா, வேலை இல்லாமல் இருக்காரு. இப்படியே இருந்துட்டா என்ன பண்ணுறது. நான் வீடியோவில் காட்டிக்கல, ஆனால் அவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். சரி, உன் கையை எதிர்பார்த்தா நீ இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப, நான் போய்க்கிறேன், போயிட்டு வேலை பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதே நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதனால் சரி, இதே நம்பிட்டு இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி போய் நான் நான் சொன்னேன் இல்லையா, வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்குள்ளே திங்ஸு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு நான் நாளைக்கு அதை பற்றி சொல்கிறேன். அப்போ பாப்பாவையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. பாப்பாவை நான் இங்கே பள்ளிக்கூடத்தில் விடலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அங்கே நான் ஒரு நாள் விட்டேன். உங்களுக்குலாம் தெரியும், ஆரம்பத்தில் இருந்து பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் நான் கூட்டிகிட்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். அப்போ நான் மத்தியானம் டைம் கூப்பிட போகும்போது இப்படி சொன்னாங்க, குழந்தைங்கள்லாம் தள்ளி விட்றாங்க, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அதனால தான் நான் அவளை கூட்டிகிட்டு போகலாம். அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் அங்கே போய் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அதனால் சரி, கொஞ்சம் போகட்டும், சின்ன பிள்ளைல அப்படின்னு இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு வேலை பார்க்கலான்னு ஒரு ஐடியா. அவளையும் தூக்கிட்டே நம்மளால் அலைய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் நேரம் அதுவும் கரெக்டாக இருக்கும். நம்ம பண்ணுற வேலைனா கரெக்டாக இருக்கும். இதே அடுத்தவங்க ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த டயத்துக்கு நம்ம பாப்பா கூப்பிட முடியாது. அதனால் இது நம்ம பண்ணுற வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்துடலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் நாளைக்கு ரிவ்யூ பண்ணுறேன். பாப்பா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க, நான் நாளைக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே.